எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் ரெண்டு பேரும் எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகி மறுபடியும் ஒன்று சேர போறீங்களா? ரீயுனைட் பாசிபிள் இருக்குதா? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூங்கிற ஒரு கோட். ஓகேங்களா? ஸோ ரெட் கலர் ஹார்டின். ஸோ இந்த ரெட் கலர் ஹார்டின். பைல் நம்பர் 2 வந்துட்டு பி மைன் அப்படின்னு சொல்ற கோட். அந்த வந்து ப்ளூ கலர் ஹார்டின். அண்ட் பைல் நம்பர் 3 வந்துட்டு யூ ராக், பிங்க் கலர். ஓகே, ஸோ நீங்கள் அந்த வேர்ட்ஸ் வச்சுட்டு சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு கலர் வச்சுட்டு கூட சூஸ் பண்ணிக்கலாம். ரெட், ப்ளூ, பிங்க். ஓகே, ஸோ மோர் தேன் 1 பைல் தாராளமாக பார்க்கலாம். ஸோ குயிக்காக சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரீடிங் குள்ளர போயிடலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த ரெட் கலர் ஹார்ட்டையும் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ ரீயூனைட் பாசிபிளா? மறுபடியும் ஒன்று சேர பாசிபிளா, இல்லை கொஞ்சம் டிலே ஆகுதா, இல்லை என்ன ஒரு விஷயம் வர காத்திருக்கு பார்ப்போம். ஸோ இதெல்லாம் ஜென்ரல் ரீடிங். தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கிறோம்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்கு. ஓகே, ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து பார்க்குறப்போ வந்துட்டு நிறைய ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தெரியுது. நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு, முரண்பாடுகள் நிறைய தெரியுது. ஸோ மறுபடியும் ஒன்றும் செய்யறதுல முயற்சிகள்ங்கிறது வந்துட்டு பாதி வழியில் நிற்கிற மாதிரி இருக்கு. முயற்சிகள் வந்துட்டு இதை நீங்களோ இல்லை அந்த நபரோ வந்துட்டு எடுக்கிறீங்க, பட் அது பாதியிலே நிற்கிற மாதிரி இருக்கு. காரணம், பேசிய அந்த வார்த்தைகள், நடந்த விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு உங்க மனசுக்குள்ளாரையோ சரி, இல்லை அவங்க மனசுக்குள்ளாரையோ சரி, அது ஒரு காயங்களா வந்து நிக்குது. அதாவது ஒரு பக்கம் வந்து சரி எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம அந்த அடுத்த கட்டத்துக்கு போகலான்ற ஒரு எண்ணங்கள் வந்தாலும் கூட அந்த பேசிய வார்த்தைகள், நடந்த விதங்கள், அதனால ஏற்பட்ட காயங்கள் வந்து மறக்க முடியல. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு பெயினை வந்துட்டு கேரி பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் இன்னுமே இந்த உங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த ஒரு உறவு வந்துட்டு இன்னும் சரியாகாம இருக்கு. வாய் வார்த்தையில சொல்றீங்க, ஓகே சரியாயிடுச்சு, ஃபர்கிவ்னஸ் எல்லாம் மன்னிச்சிடலாம், மறுபடியும் வந்துட்டு நல்லபடியா இருக்கலாம் அப்படின்னு. மனசுக்குள்ளார அந்த வலி வந்துட்டு இருக்கதான் செய்யுது. அது வந்து நாளை பின்ன உங்களுக்கு ஒரு குழப்பங்களை வந்து கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கு. ஸ்டில் இதுல என்னன்னா, ஒருத்தவங்க வந்துட்டு சரி எது நடந்தாலும் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மனப்பக்குவத்துக்கு வந்தாச்சு. இன்னொரு நபர் தான் வந்துட்டு இங்க வந்து கொஞ்சம் இல்லை என்னால் மறக்க முடியல, என்னால் வந்துட்டு ஏற்றுக்க முடியலன்ற மாதிரி ஒரு பிடிவாதங்கள் தெரியுது. இது எது நீங்களோ இல்லை அந்த நபரோ வந்துட்டு ரீசனாக இருக்கலாம். அண்ட் நிறைய யூ கேன் see that பவுண்டரிஸ், ஸ்ட்ராங் பவுண்டரிஸ் வந்து போட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இது வந்து மனசுக்குள்ளார போட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா திரும்ப காயப்படக்கூடாது. ஸோ அதனால நான் ஏற்கனவே வந்துட்டு நிறையா லிசன் பண்ணியாச்சு, ஸோ இதுக்கு மேலே நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பவுண்டரிஸை போட்டு வச்சிருக்கிறதும் இந்த ஒரு உறவு வந்து மறுபடியும் ரீயுனைட் ஆகிறதுல வந்துட்டு, மறுபடியும் ஒன்று சேரதுல வந்துட்டு ஒரு நல்ல சைன், நல்ல அறிகுறிகள் வந்துட்டு காமிக்க மாட்டேங்குது. சரிங்களா? மனசுல நம்பிக்கை இருந்தாலும் அது செயல்பாடுல வந்துட்டு ஒண்ணுமே காணும் இங்க. ஓகேங்களா?
பட் ஸ்டில் வந்துட்டு அந்த அந்த ஒரு the cravings ஆஃப் லவ் இருக்குல்ல, அதாவது என்னால மன்னிக்கவும் முடியல, தனிமையா இருக்கவும் முடியல. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஏக்கங்கள் அப்படிங்கிறது ஒரு குசை, இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு ரெண்டு மனசோட இருக்கிறதும் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த ஒரு விஷயம், இந்த வந்து நீங்க ரெண்டு பேரும் செய்யற ஒரு விஷயத்துல எய்தர் நீங்களோ இல்ல அந்த நபரோ இறங்கி வந்து ஸ்டெப் எடுக்கணும். இல்ல ரெண்டு பேருமே சேர்ந்து எடுத்தா மட்டும்தான் இதுக்கு ஒரு வழி இருக்கும். இதுக்கு வந்து சரி அதை அப்படி தள்ளி போட்டோம்னா சரியா போயிடும், இவ்வளோ நாள் கேப் விட்டா சரியா போயிடும்னு சொல்லிட்டு கேப் விடுறது, டைம் ட்ராக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு இன்னும் கொஞ்சம் வந்து சிக்கல்கள் தான் கொடுக்கும். ஓகே, ஸோ வேற ஏதாவது ஒரு அட்வைசஸ் வருதான்னு பார்ப்போம். ஸோ ஃபைனலி ஃபர்ஸ்ட் வந்து இது வேணும், இந்த பாண்டிங் இந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு கம்ப்ளீட் ஃபர்கிவ்னஸ் தேவை. மனதளவில் வந்துட்டு நீங்க மன்னிக்கணும், மறக்கணும். அப்போ மட்டும்தான் வந்துட்டு இதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தா போகும். மனசுல வச்சுக்கிட்டு அண்ட் தென் ரெண்டு அர்த்தமா இருந்தீங்கன்னா நாட்கள் அப்படியே தான் போகுமே தவிர மாற்றங்கள்ங்கிறது வந்துட்டு சிக்கல்கள்ல தான் வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒர்க் ஹார்ட். சி அதுதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குற நீங்க பயல் நம்பர் 1 ஹாப்பியா இருக்கீங்களா, சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாமே இருக்கு, எல்லாமே இருந்தும் வந்துட்டு அந்த ரியல் ஹாப்பினஸ், அந்த சந்தோஷங்கள்ங்கிறது வந்துட்டு வரல உங்களுக்கு. ஓகேங்களா? அது பிகாஸ் வந்து மனசுல அந்த எமோஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் அதுதான். இந்த நபர் இந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னு 100% நிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன ஒரு விஷயம், இந்த நீங்க வந்து முன்னாடி போறதுக்கு தடுக்குதா இல்ல அவங்க வர்றதுக்கு தடுக்குதா அப்படிங்கறத பார்க்கணும். அதுக்கு எமோஷனல் லெவல்ல தான் வந்துட்டு இதுக்கான பதில் இருக்கு. எமோஷன்ஸை ஸ்டேபிள் பண்ணீங்க, அந்த உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணிட்டு அதை ஸ்டேபிள் பண்ணினாவே வந்துட்டு ஒரு வழி கிடைக்கும் அப்படிங்கறதும் சொல்றாங்க. சரிங்களா? ஸோ லாட் ஆஃப் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், அந்த மனசுல இருக்கிற அந்த பெயின் வெளியே ரிலீஸ் பண்ணணும், மறக்கணும். அப்பதான் வந்துட்டு இதுக்கு ஒரு லைஃப் அகெயின் கிடைக்குங்கிற மாதிரியும் ஒரு மெசேஜ். ஓகே, ஸோ பயல் நம்பர் 1 நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஐ லெட் கோ ஆஃப் த பெயின் இன்சைட் ஆஃப் மீ, ஐ எம் ஹாப்பி அப்படிங்கிறத டைப் பண்ணி அதனோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பயல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பயல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். ஸோ உங்களுக்கு என்ன ஒரு மெசேஜ் வந்திருக்கு? மறுபடியும் ஒன்று சேர வாய்ப்புகள் இருக்குதா? ஓகே, ஸோ பயல் நம்பர் 2. ஸோ பயல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ஒன்று சேரத்துக்கு ரீயூனைட் பாசிபிளா? யூனிவர்ஸ், வாட் இஸ் ஆன்சர்? பயல் நம்பர் 2 ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்க மாதிரி இருக்கே, ரொம்ப வந்து பயங்கர நம்பிக்கையோட இருக்கீங்க. எஸ், அதாவது வெரி கான்ஃபிடென்ட், சம்டைம்ஸ் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்னு கூட சொல்லிக்கலாம். ரொம்ப அதிகமான ஓவர் நம்பிக்கை, இதெல்லாம் எங்க போனாலும் என்கிட்ட தான் வந்தாகணும். எய்தர் நீங்களோ இல்ல உங்க பார்ட்னரோ வந்துட்டு இதுல ரொம்ப தெளிவா இருக்கீங்க. எங்க சுத்தினாலும் திருப்பி என்கிட்ட தானே வரணும் அப்படின்ற மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட் வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? பட் ஆனா வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு பேசுறதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா எஸ் கிடைக்கும். திடீர்னு எதிர்பார்க்காத டைம்ல இருந்து ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு மெசேஜோ ஒரு காலோ வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ஒரு சில பேருக்கு கன்ஃபெஷன், மனசுல இருக்கக்கூடிய உண்மையான ஒரு விஷயத்த வந்துட்டு அந்த நபர் சொல்றதுக்கும் வந்துட்டு வாய்ப்பு இருக்கு. இது எய்தர் அந்த நபரோ இல்ல நீங்களோ கூட சொல்லுவீங்க. இது ஒரு சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க கன்ஃபெஷன் பண்ற மாதிரி இருக்கு. நீங்க உங்க மனசுல ஏதோ ஒரு விஷயத்த, உண்மையான அன்போ உண்மையான ஃபீலிங்ஸோ அந்த குறிப்பிட்ட நபர் மேல நீங்க இன்னும் வச்சிருக்கீங்க. ஆனா அதை வந்து இன்னும் சொல்லல, முழுமையா சொல்லல, ஏதோ ஒரு தயக்கத்தால விட்டுருப்பீங்க. பட் திஸ் டைம் அதை சொல்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் ஆன்சர். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்துட்டு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னா,
சம்டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுனால ஏதோ ஒரு விஷயத்த வந்துட்டு மிஸ் பண்ணுறீங்க. அந்த நபர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சைனோ ஒரு சிக்னலோ நீங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு இருக்கு. நிறைய டைம் வந்து கற்பனைகள் இல்லை ஒரு பயத்தில் அந்த திங்கிங்லே அந்த எண்ணங்கள்லே வந்துட்டு உங்கள் வாழ்க்கைகள் போகுதே தவிர அதுக்கு என்ன செய்யணுங்கிற ஒரு ஐடியாஸ் வந்துட்டு எடுக்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு கிடைக்கும் வருன்ற ஒரு நம்பிக்கை தான் ஒரு பக்கம் இருக்கே தவிர அதுக்கான முயற்சிகள்ங்கிறது வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. ஓகேங்களா? பட் ஆனால் உங்கள் சைடில் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பாசிட்டிவ் ஆன்சர்ஸ் தான் வருது. அன்எக்ஸ்பெக்டட்லி ஒரு கால் இல்லை ஒரு மீட்டிங்ஸ் ஒரு கன்ஃபெஷன்ஸ் வந்துட்டு ஸ்ட்ராங்காக தான் வந்து காமிக்குது. ஓகே, I'll take some more. Yes, justice. Okay. இந்த ரிலேஷன்ஷிப்ல நிறைய போராட்டங்கள் இருக்கு. அப்பா எத்தனை பேர்த்து வந்து சமாளிக்க வேண்டியதா இருக்குது. ரைட், இந்த ரிலேஷன்ஷிப்பில் எத்தனை பேர்த்துக்கிட்டங்க நான் சண்டை போடுவேன், எத்தனை பேர்த்த நான் சமாளித்து ஒன்று செய்கிறதுலையும் சரி புரிய வைக்கிறதுலையும் சரி எனக்கு இதுக்கே பாதி நேரம் போகுது. ஸோ அப்படின்ற மாதிரி கூட ஒரு சில பேர் ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு நீங்கள் இருக்கலாம். ஸோ பட் உங்களுக்கு ஜஸ்டிஸ் வந்திருக்குங்கிற பட்சத்தில் ஒரு பாசிட்டிவான ஆன்சர்ஸ் உங்களுக்கு சாதகமாக வரத்துக்கும் வந்துட்டு பாசிபிள் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் உண்மையாக ஃபேக் எதுவுமே இல்லாமல் எந்த ஒரு தப்பான இன்டென்ஷன்ஸ் இல்லாமல் ஒரு உண்மையான ட்ரூ லவ்வாக இருந்துச்சு அப்படின்னா இது கண்டிப்பாக சக்ஸஸில் தான் போய் முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து அந்த நபர் மட்டும் இல்லை, யூனிவர்ஸும் கொடுக்கக்கூடிய ஒரு பிக் சர்ப்ரைஸ் அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லணும். ஓகேங்களா? பட் எந்த அளவுக்கு வந்துட்டு இதில் ஒரு ஃபேக்னஸ் இல்லாமல் பொய் இல்லாமல் உண்மையாகவே லவ் தான், அது உண்மையான பாசம் தான் அப்படின்ற மாதிரி இருக்குதோ அதுக்கு ஹை வேல்யூ இருக்கு. ஓகே, சரி, இதில் வந்துட்டு யூனிவர்ஸ் சைடில் இருந்து எஸ் பிளெஸிங்ஸோட தான் வருது. பட் இட் ஷுட் பி ரியல். இந்த ஒரு பாண்டிங்கில் வந்துட்டு ஸ்ட்ரகிள் இருக்கும், கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் இருக்கும். அந்த எல்லாத்தையும் அந்த போராட்டங்களை தாண்டி தான் வந்துட்டு செய்கிற மாதிரி இருக்கும். பட் முன்னாடியே சொன்ன மாதிரி இது சும்மா ஃபேக்காக இல்லாமல் இஃப் இட் இஸ் அ ட்ரூ லவ் கண்டிப்பாக அதுக்கான ஒரு சக்ஸஸ் வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஐ ரிசீவ் ஜஸ்டிஸ் அண்ட் I'm attracting the best news. Thank you. Pile number 3. You rock. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பாவம். ஓகே, ஸோ மறுபடியும் இன்னும் செய்கிற வாய்ப்பு இருக்கா? அண்ட் இன்னும் ஒரு நியூஸ் வருது பிரபஞ்சத்திட்ட இருந்து. எனி பாசிட்டிவ் சைன் பார்ப்போம். ஓகே, ஸோ இட்ஸ் அ வெரி குட் எஸ்ங்கிற ஆன்சர் வெரி ஸ்ட்ராங்காக வருது. பைல் நம்பர் 3 யூ ராக் அப்படிங்கிறதும் பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு கனெக்ட் ஆகக்கூடிய விஷயம் இங்கே. சி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு சண்டேல ஆரம்பிச்சிருக்கலாம், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லைனா வந்துட்டு அது சண்டைகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனைகள் இதோடயே வந்துட்டு போகக்கூடிய ஒரு உறவா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. எய்தர் நீங்க சண்டை போட்டுக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு மூணாவது நபர் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கிரியேட் பண்ணி அவங்க மூலியமா சண்டை போட்டுக்கலாம். ஸோ இல்லை நீங்கள் 2 பேரும் சேர்ந்து மற்றவங்களோட சண்டை போடலாம். ஸோ நிறைய வந்து ஃபைட்டிங்ஸ் அப்படிதான் வந்து அதிகமாக இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு. பட் இருந்தாலும் வந்துட்டு 2 சைடுமே வந்துட்டு கிவ் அப் பண்ற மாதிரி தெரியல. ஓகேங்களா? சண்டைகள்னால கொஞ்ச நாள் பேசாம இருக்கிறதும், புரிதல்கள் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிறதும், மனசுல படுற விஷயங்களை வெளியில சொல்லாம இருக்கிறதும், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வந்து போயிருந்தாலும் அந்த லவ் இருக்குதா, அந்த பாசம் உண்மையில இருக்குதானா இருக்குது.
ரெண்டு சைடுமே வந்துட்டு நல்லா தான் வந்து காமிக்குது. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ வந்து இது ஒரு நல்ல ப்ரப்போசல் இல்லை ஒரு நல்ல அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு வெரி குட் சைன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ எதிர்பார்த்த மாதிரி யார் வந்துட்டு இந்த இந்த உறவை பார்த்தீங்கன்னா யார் சண்டை போட்டு யாருனால நீங்க வந்து சண்டை போட்டு யார் உங்களுக்கு ஒரு மூன்றாவது நபராக தேர்ட் பார்ட்டியாக வந்து இந்த ஒரு பிரச்சனைகளை கொடுத்தாங்களோ அவங்க முன்னாடியே நல்லபடியா வாழ்ந்து காமிக்கிறதுக்கும் அவங்க முன்னாடியே வந்துட்டு உங்களோட பிரச்சனைகளை சரி பண்ணிட்டு ஒன்னா இருக்கிறதுக்கான நல்ல அறிகுறிகள்ங்கிறது காமிக்குது. சரிங்களா? ஸோ இட் இஸ் அ டைம் டு பி ஹாப்பி. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ நாள் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக பயந்துட்டே இருந்த நீங்கள் இனிமேல் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களை செய்யறதுக்கும் வாழ்றதுக்குமான ஒரு வழிகள் வந்துட்டு வருது. ஏன்னா உங்களுக்கு இதனோட அழுத்தங்கள் இதனோட தாக்கங்கள் வந்துட்டு கொஞ்சம் குறைவாக வந்து இருக்கும். ஓகேங்களா? பயம் முக்கியமாக மனசுல இருந்துச்சுல அந்த பயம் வந்துட்டு கொஞ்சம் விலகிறதுக்கான நிறைய சான்சஸ் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? அண்ட் ஏதோ ஒரு ஒரு பயமோ அதை முன்னாடி சொன்ன மாதிரி பயம் இன்செக்யூரிட்டி இது எல்லாமே அதிகமா இருந்ததுனால நீங்க வந்து உங்களோட ரியலான வாழ்க்கை வாழ முடியாம இருந்திருப்பீங்க இல்லையா? பட் இனிமேல் வந்துட்டு நிறைய வெளியே டிராவல் பண்ணுவீங்க, நிறைய வெளியே போவீங்க, நிறைய பீப்புளோட மீட் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஜாலி மைண்ட் செட் அப்படிங்கிறது ஒன்ஸ் அகெயின் வந்துட்டு ரிட்டர்ன் ஆகும். அதுவே வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல அறிகுறி தான். லைக் எல்லாமே வந்துட்டு பாசிட்டிவா இருக்கு அப்படிங்கிறதும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கான்ஃபிடென்ட்டுங்கிறது வந்து உங்களுக்கு முக்கியமாக வந்துட்டு நம்பிக்கைங்கிறது ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்கும். ஸோ ஃபைனலி இதை நான் வந்து சாதிச்சிட்டேன், இதை நான் வந்து செஞ்சு காமிச்சிட்டேன், ஸோ இதுக்காக தான் நான் பொறுமையாக இருந்தேன் அப்படின்ற மாதிரியான உணர்வுகள் எண்ணங்கள் மனசுக்குள்ளார ரொம்ப அதிகமாக வந்துட்டு வரும். ஆனால் வெளியில் காமிச்சிக்க மாட்டீங்க. ஓகே? ஸோ பட் ஆனால் அந்த ஒரு நம்பிக்கைங்கிறது ஸ்ட்ராங்காக தெரியுது. ஸோ எனக்கு வந்து எவ்ரி திங் இஸ் பாசிட்டிவ் அப்படிதான் வருது. எல்லாமே நல்லா பாசிட்டிவாக தான் இருக்கு. அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு நீங்க உங்களை ரொம்ப ரிச்சா ஃபீல் பண்ணுவீங்க. ரிச்சா அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ஒரு உங்களை நீங்களே அழகுபடுத்திக்கிறதுன்னு சொல்லலாம். ஜஸ்ட் உங்களோட பார்ட்னர் வந்துட்டு உங்க பார்ட்னருக்கு வந்துட்டு நீங்க ரொம்ப அட்ராக்ட் ஆகணும், இன்னும் ரொம்ப பிடிக்கணும், நீங்க வந்து ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக எதர் நீங்களோ இல்ல உங்க பார்ட்னரோ வந்துட்டு ஒரு அழகுபடுத்திக்கிறதும் சரி, நல்ல ஒரு 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 க்ளோவா இருக்கிறதுக்கும் சரி, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு அதிகமா வந்து செய்ய ட்ரை பண்ணுவீங்க. ஓகே? ஸோ வேற ஏதாவது ஒரு அட்வைசஸோ ஏதாவது கொடுக்குறாங்களாங்கிறதும் பார்க்கலாம். இது சம்பந்தமா ஏதாவது ஒரு அட்வைசஸ் இல்லை ஏதாவது ஒரு வார்னிங்ஸ் ஏதாவது வருதா பார்ப்போம். Yes. So limiting beliefs is one warning again. அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் அதான் சொல்ல இந்த தேர்ட் பர்சன் மூணாவது நபர்கள் வந்துட்டு கொடுக்குற அந்த பிரச்சனைகள்னாலயோ அந்த சண்டைகள்னாலயோ எங்கேயும் நிப்பாட்டிக்க வேண்டாம். சரி, ரெண்டு பேருக்குமே இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், இது நல்லபடியா வந்துட்டு இன்னும் பாண்டிங் ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு இந்த மாதிரி மற்றவங்க பேச்சுக்கு வந்துட்டு நீங்க அடிப்பணிய வேண்டாம். ஸோ அது ஒரு விஷயம் வந்துட்டு சொல்றாங்க. ஓகே? ஸோ மைண்டை வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் மோர் ஆஃப் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் நான் சொன்னதுமே வந்துட்டு அந்த அழகுபடுத்திக்கிறது, உங்களை நீங்களே வந்து பியூட்டிஃபுல்லா வச்சுக்கிறது, ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறது, ஸோ அது எல்லாமே வந்துட்டு வரும். ஓகே? ஸோ பைல் நம்பர் 3 நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு I am strong and happy and I am ready to give the good news அப்படிங்கறத டைப் பண்ணி அதனோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. 3 பைல டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு. 3மே வந்துட்டு குவைட் யூனிக்கான மெசேஜஸ் தான் வந்துச்சு. இது எல்லாமே காமனான ஒரு ரீடிங். தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயில் இருக்கு. தேங்க்யூ.